கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கனமழை. மாங்குடி, ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தனக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதாக முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தகவல். கிரானைட் வழக்கில் சாட்சியம் அளிக்க மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகாததற்கான காரணம் குறித்து விளக்கம். அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை. 10 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. கொல்லப்பட்ட தினத்தில் பகலில் வந்து பேசிச் சென்ற மர்ம நபர் யார்? இரட்டை கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கும் தனிப்படைகள். சிவகிரி அருகே கொல்லப்பட்ட வயதான தம்பதியரின் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு. பெருந்துறையில் உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். விழிஞம் துறைமுக திறப்பு விழா நிகழ்வு பலரின் தூக்கத்தை கலைக்கும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரஸ் MP சசி தரூர் பங்கேற்றது குறித்து பிரதமர் மோடி விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மருத்துவமனை மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்த விவகாரம். விசாரணைக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் ஆணை. CBSE பள்ளிகளில் இனி ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கேளுங்கள். பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தேசிய கேள்வி கேளுங்கள். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது வேதிப்பொருட்கள் சேர்த்த தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடாது. அதிக விசை கொண்ட நீருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கோயில் நிர்வாகம் உத்தரவு. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு. புதிய சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சோளிங்கர் தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்த அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன். பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக முடிவு. நடிகர் விஜய் தேவரகொண்டாவுக்கு எதிராக ஐதராபாத்தில் புகார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பழங்குடியினர் சண்டையுடன் ஒப்பிட்டு பேசியதாக குற்றச்சாட்டு. உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் அனுமதி. ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவி பக்தர்களுக்கு வரவேற்பு. வீடியோக்கள் பதிவிட்டதற்கு வருவாயாக இந்தியர்களுக்கு 21,000 கோடி வழங்கியுள்ளதாக யூடியூப் CEO தகவல். அடுத்த 2 ஆண்டுகளில் 850 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அறிவிப்பு. IPL பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்குமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் இன்று பல பரீட்சை. கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கனமழை. மாங்குடி, ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
தனக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தகவல். கிரானைட் வழக்கில் சாட்சியம் அளிக்க மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகாததற்கான காரணம் குறித்து விளக்கம். அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை. 10 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. கொல்லப்பட்ட தினத்தில் பகலில் வந்து பேசிச் சென்ற மர்ம நபர் யார்? இரட்டை கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கும் தனிப்படைகள். சிவகிரி அருகே கொல்லப்பட்ட வயதான தம்பதியரின் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு. பெருந்துறையில் உடற்கூறாய்வு முடிந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். விழிஞம் துறைமுக திறப்பு விழா நிகழ்வு பலரின் தூக்கத்தை கலைக்கும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பங்கேற்றது குறித்து பிரதமர் மோடி விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மருத்துவமனை மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்த விவகாரம். விசாரணைக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் ஆணை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் இனி ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கேளுங்கள். பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது வேதிப்பொருட்கள் சேர்த்த தண்ணீரை பீச்சி அடிக்க கூடாது. அதிக விசை கொண்ட நீருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கோயில் நிர்வாகம் உத்தரவு. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு. புதிய சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சோளிங்கர் தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக முடிவு. நடிகர் விஜய் தேவரகொண்டாவுக்கு எதிராக ஐதராபாத்தில் புகார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பழங்குடியினர் சண்டையுடன் ஒப்பிட்டு பேசியதாக குற்றச்சாட்டு. உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் அனுமதி. ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவி பக்தர்களுக்கு வரவேற்பு. வீடியோக்கள் பதிவிட்டதற்கு வருவாயாக இந்தியர்களுக்கு 21,000 கோடி வழங்கியுள்ளதாக யூடியூப் சிஇஓ தகவல். அடுத்த 2 ஆண்டுகளில் 850 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அறிவிப்பு. ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்குமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் இன்று வலப்பரீட்சை.